டு மை சேனல் மலரும் மொட்டுக்கள். விலங்குகள் பறவைகள் எல்லாம் பேசுறது தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை கதையை நம்ம பார்க்கலாம். ஒரு ராஜா வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு போனாரா. அங்கே ஒரு புலி தவம் பண்ணிட்டு இருந்த முனிவரை கடிக்க போச்சு. உடனே ராஜா அவரோட வாளை எடுத்து அந்த புலியை வெட்டி கொண்டுட்டாரு. முனிவர் என்ன பண்ணார், இதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு அந்த ராஜாவுக்கு ஒரு வித்தியாசமான வரத்தை கொடுத்தாரு. இனிமே நீ போகும்போதும் வரும்போதும் எங்கெல்லாம் மிருகங்கள் பறவைகளை பார்க்குறியோ அது பேசுகிறதெல்லாம் உனக்கு கேட்கும் அப்படிங்கிற வரத்தை உனக்கு கொடுக்குறேன். ஆனால் இதை யாருக்கிட்டையாவது சொன்னேன்னா உன் தலை வெடித்து செத்துருவேன் அப்படின்னு சொன்னாராம். ராஜாவும் மகிழ்ச்சியோட அரண்மனையை நோக்கி திரும்பிட்டு இருந்தார். அங்கே இருக்கிற விலங்குகள் பறவைகள் எல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு அதை ரசிச்சுட்டே போயிட்டே இருந்தார். அரண்மனையை அடைஞ்சதும் அவருக்கு உணவு பரிமாறப்பட்டுச்சு. ராணி அவருக்கு சுவையான உணவுகள் எல்லாம் பரிமாறினா. அப்போ ராஜாவோட தட்டிலிருந்து ஒரு துளி தேனும் ஒரு உருண்டை சோறும் கீழே விழுந்தது. அதை எடுப்பதுக்காக அந்த எறும்புகள் கூட்டம் ஓடி வந்துச்சு. ஒரு எறும்பு சொல்லிச்சு, வாங்க வாங்க, அரண்மனையிலேருந்து ஒரு சோறு குவியலும் ஒரு தேனோட குவியலும் விழுது, நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததான். இதை கேட்டதும் ராஜாவுக்கு ஒரே சிரிப்பு. ஐயோ, இந்த ஒரு உருண்டை சோறுக்கும் ஒரு துளி தேனுக்கும் இந்த எறும்புகளெல்லாம் எப்படி ஒரு குவியலாக நினச்சிட்டு போகுது அப்படின்னு நினச்சாரா. அதை கேட்டதும் ராணி, எதுக்காக சிரிக்கிறீங்க ராஜா அப்படின்னு கேட்டாலாம். ராஜா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறமா ராணி என்ன பண்ணா, ராஜாவுக்காக வெத்தலை மடித்து கொடுத்துட்டு இருந்தாலாம். அதை சாப்பிட்டுட்டு இருந்த ராஜா பக்கத்தில் 2 ஈக்கள் அவரோட மேலே வந்து உட்காந்துருந்தது. அதில் ஒரு ஈ சொல்லிச்சு, ராஜாவோட முதுகி எப்படி பஞ்சமெத்து போல் இருக்குது, இதில் ஏறி நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டதும் ராஜாவுக்கு சத்தம் போட்டு சிரிச்சாராம். அதுக்கப்புறமா ராணி அதுக்கான உண்மையும் கேட்டா. ராஜா அதுக்கு உண்மையை சொல்லலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ராணிக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. எனக்கு நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா நான் அரண்மனையை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாலாம். உடனே ராஜாவுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியல. அவர் என்ன சொன்னார், நாளைக்கு நான் உண்மையை சொல்லிடுறேன், ஆனால் அதுக்கப்புறமா நாளைக்கு நான் சாயங்காலம் இறந்துருவேன். எனக்கான இறுதி சடங்கு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத எல்லாரையும் கூப்பிட்டு அறிவிச்சிருவார். இதனால் நாட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சுகமாயிருவாங்க. என்னது, நாளைக்கு ராஜா இறந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுகமாக மாறிடும் அந்த நாடு. ராஜா அவரோட அரண்மனை தோட்டத்தில் போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பார். அங்கே ஒரு சேவல் துள்ளி குதித்து விளையாடிட்டு இருக்கும். அரண்மனையில் உள்ள நாய் என்ன பண்ணும், சேவலை பார்த்து, ஏ சேவலை, நாடே ராஜா நாளைக்கு இறக்க போகிறாருன்னு சோகத்தில் இருக்காங்க, நீ மட்டும் துள்ளி குதித்து விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு சேவல் சொல்லுமா, ராஜா எதுக்காக அந்த உண்மையை ராணிக்கிட்ட சொல்லணும், அவரை நினச்சா சவுக்கடியை கொடுத்து இந்த சவுக்கடியை நீ வாங்கினாதான் நான் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டது ராஜாவுக்கு அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் தெளிவு வருமா. உடனே ராணிக்கிட்ட போய் சொல்வாராம், நாளைக்கு நான் அந்த உண்மையை நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டி நீ என்கிட்ட அந்த 100 சவுக்கடிகளை வாங்கணும், அப்போ தான் அந்த உண்மையை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்வாராம். ராணியும் இதை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுவாளாம். சரி, சவுக்கடினா சாதாரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவளும் சரின்னு ஒத்துக்கிடுவாளாம். ராஜாவும் 10 சவுக்கடி அடிப்பாராம். அதுக்கு மேலே ராணியால் தாங்க முடியாது. போது நிறுத்துங்க, நீங்கள் எந்த உண்மையும் எனக்கு சொல்ல வேணாம், என்னால் இதுக்கு மேலே சவுக்கடியை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ராஜாவும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த உண்மையை சொல்லாமல் ரொம்ப நாளும் ராணியோட வாழ்வாரா. இருந்தது குட்டீஸ் இந்த கதை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மலரும் மொட்டுக்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.